அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ டெஸ்ட் நம்பர் 2க்கான சைக்காலஜி எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது. சராசரி கொடுத்துருந்தோம், அதை பற்றின வீடியோ தான். 81வது கொஷின் பாருங்கள். முதல் 40 இயல் எண்களின் சராசரியை காண்க. முதல் 40 இயல் எண்கள், இதை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி சராசரி பற்றின வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா இதுக்கான ஆன்சர் எல்லாருமே போட்டிருப்பீங்க. நான் இதுமாரி அடுத்தடுத்து முதல் இதுமாரி 40 இயல் எண்களின் சராசரி கேட்டாங்கன்னா அதோடைய சென்டர் வேல்யூ தான் சராசரி. இப்போ 40 எண்கள் கேட்டுருக்குறாங்க. அப்போ இயல் எண்கள்னால் 1லேருந்து ஆரம்பிக்கும். 1, 2 அது மாதிரி 39, 40 இது வரைக்கும் ஆரம்பிக்கும். இப்போ சென்டர் வேல்யூ எந்த நம்பருக்கு இடையில் வரும்? 40 நம்பர்னால் அப்போ 20 20ஆக பிரியும். அப்படின்னா 20க்கும் 21க்கும் நடுவில் தான் சென்டர் வேல்யூ இருக்கும், சராசரி வேல்யூ. அப்போ 20க்கு 21க்கும் நடுவில் என்ன இருக்குது? 20.5 தான் இருக்குது. அப்போ இதான சராசரி, இதானே? அப்போ இதான் சிம்பிளான ஒரு கொஷின்ஸ் தான் இது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், பார்க்கணும். இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும். அப்போ சென்டர் அடுத்தடுத்து இயல் எண்கள் அது மாதிரி கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சென்டர் வேல்யூ தான் சொன்னேன். சரி, இதை வேறு எப்படி போடலான்னா, முதல் 40 இயல் எண்கள்னு இருக்குல்ல, அப்போ முதல் n இயல் எண்களின் சராசரிக்கான ஒரு ஃபார்முலாவே இருக்குது. n+1/2. இப்போ n தான் அவங்க கொடுத்துருக்கிற மதிப்பு. n என்னது? 40. அப்போ 40 + 1/2 41/2 அடித்தா 20.5 இதானே? அப்போ இதைத்தான் நான் ஷார்ட்டாக சொன்னேன். சென்டர் வேல்யூ தான் உங்களுக்கு சராசரி. இப்போ 1000 கொடுத்துருந்தாலும் 500 500ஆக பிரியுமா? அப்போ 500க்கு 501க்கு தானே சென்டர் வரும். அதே தான் நீங்கள் உங்களுக்கு எங்கே சென்டர் வேல்யூ வரும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சால் இந்த கேள்விக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கடுத்தது 82வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வகுப்பில் 40 ஆண்களும் 30 பெண்களும் உள்ளனர். அப்போ மொத்தம் 70 பேர் இருக்கிறாங்க. தெரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். அப்போ ஆண்களின் சராசரி வயது 10. அப்போ ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 40. அதாவது நான் என்ன சொன்னேன், ஒரு நம்பரையும் கொடுத்துட்டாங்க, சராசரியும் கொடுத்துட்டாங்கன்னா பெருக்கிடணும், அவ்வளோதான். இப்போ 40 ஆண்கள் அப்போ இன்ட்டு 10 சராசரி. 40 ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய சராசரி வயது 10. அப்போ இதை பெருக்கினா என்னது? அப்போ 400. அப்போ ஆண்களுக்கு என்னது? 400 மொத்த வயசு, அவ்வளோதான். அடுத்தது பெண்கள் பாருங்கள். பெண்கள் 30 பேர் இருக்கிறாங்க, அவங்க சராசரி வயது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்காங்க. அப்போ 30 × 12 இதை பெருக்கினா என்ன வரும்? 5×3 300 300 60. அப்போ 360. இதை பெருக்கினா 30 12 பெருக்கினா 360. அப்போ ஆண்களுக்கு 400 பெண்களுக்கு 360 கூட்டினா 760. அப்போ சராசரி மொத்த வகுப்புடைய சராசரி கண்டுபிடிக்கணும் என்னது? மொத்தம் பை எண்ணிக்கை, மொத்தம் 760. அதில் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ? ஆண்கள் 40 பேர், பெண்கள் 30 பேர், அவங்க மொத்தம் 70 பேர். 0க்கு 0 கேன்சல். அப்போ அடித்தா 7 70 மீதி 6 புள்ளி வச்சு 8 56 10.8 10.8 சம்திங் வருது. அப்போ 10.8 ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். 10.8 இருந்தால் அதான் ஆன்சர், அதான் இருக்குது பாருங்கள். 10.85 இதான் ஆன்சர். நீங்கள் ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாலே அடுத்த பாயிண்ட்டுக்கு எப்படியா இருந்தாலும் தெரியும். ஏன்னா 10.85 அதானே இருக்குது. அப்போ 10.85 தான் ஆன்சர். 83வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு நபர் குறிப்பிட்ட தூரத்தை 2 சக்கர வாகனத்தில் 40 கிலோமீட்டர் மணி வேகத்தில் கடந்து மணிக்கு 35 கிலோமீட்டர் திரும்பி வருகிறார். அவரது பயணத்தின் போது சராசரி வேகம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சராசரி வேகம், சராசரி வேகத்துக்கு ஃபார்முலாவே சொல்லிட்டேன். இதெல்லாம் சிம்பிளான கணக்கு. 2x × y/x + y. அது தெரிஞ்சுக்கிறதுல என்ன வந்துடுது? அப்போ சராசரி வேகத்துக்கு ஃபார்முலா என்னது? 2x × y/x + y. இதான சராசரி வேகத்துக்கு ஃபார்முலா. அப்போ எக்ஸுன்றது என்னது? ஃபஸ்ட்டு கொடுத்த மதிப்பு. இதைத்தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், இதை ஒய்ன்னு வச்சுக்கணும், அவ்வளோதான். அப்போ இதை நம்ம ஆன்சரில் போட்டால் வந்துருந்தானே. அப்போ 2 × 40 × 35 x + y. அப்போ அதை கூட்டினா எவ்வளோ? 40 + 35 75. அது என்ன பண்ணலாம்? 5ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம்பா. இல்லை 1 5 5. இங்கே என்ன அடிக்கிறீங்களோ மேலே அதே நம்பரால் தான் அடிக்கணும். மீதி 2 5 5 25 7 5 35. திரும்ப 5ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாமா? 3 5 5. இது 8 5 40. அப்போ மீதி என்ன இருக்குது? அடிக்க முடியாது. 8 2 16. அப்போ 16 × 7 70. 7 42. 7 70. புரியுதுங்களா? 6 7 42. அப்போ
112/3 அடித்தா 3 9 112/3 அடித்தா 3 9 மீதி 2 7 3 21 அப்போ 37.1 அப்போ 0 வச்சுனா 3 9 அப்போ 37.3 அந்த சம்திங்கில் வருதா பாருங்கள் அதை வந்துருச்சு பாருங்கள் அப்போ 37.33 இதான் ஆன்சர். அது மாதிரி போயினே இருக்கும். அப்போ 37.33 இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா சராசரி வேகம். அப்போ சராசரி வேகத்தோட ஃபார்முலா என்னென்னா 2x × y / x + y. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. திரும்ப நான் சொல்கிறேன், இது மாதிரி ஒரு கணக்கு கம்பல்சரி வருங்க. 2x × y x + y இதான் சராசரி வேகத்தோடைய ஃபார்முலா. அதுக்கடுத்தது 84வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு காரின் முதல் 5 மாதங்களின் பெட்ரோல் உபயோகத்தின் சராசரி 102 லிட்டர். ஒன்றும் இல்லை, கணக்கு சிம்பிள் தான். ஆனால் கொஷின் தான் பெருசாக கொடுத்துக்கிறேன். ஆனால் கணக்கு ரொம்ப சிம்பிள். ஒரு காரின் முதல் 5 மாதம் யூஸ் பண்ணுற சராசரி எவ்வளோ? 105 லிட்டர். அடுத்து 7 மாதங்களில் 156 லிட்டர். எனில் மாத சராசரி அளவு எவ்வளவு கேட்குறாங்க. இதில் என்ன நீங்கள் போடணும், நம்மளுக்கு நம்பர்ஸும் தெரியுது, சராசரியும் தெரியுது. அப்போ 5 × 102 7 × 156. அப்போ இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து அடிச்சிங்கன்னா ஆன்சர் வரும். இப்போ பாருங்களேன், 5 × 102 அப்போ 102 × 5 இதை பெருக்குனா என்ன வரும்? 105 500 105 500 புரியுதுங்களா? அப்போ 2 10 2 10க்கு 0 மீதி 1 1 1 5 5 அதை தான் சொன்னேன். 510. அடுத்தது இது வந்து 510. அடுத்தது பாருங்கள், 7 மாதங்களில் 156 156 × 7 7 6 36 7 6 42க்கு 2 மீதி 4 5 35 35 4 39க்கு 9 மீதி 3 1 7 7 3 10 1992. அப்போ 1092 + 510 கூட்டினா என்ன வருது? 01 6 1602. இந்த 1602 மொத்தம் எத்தனை மாதம்? மேலே ஒரு 5 கீழே ஒரு 7 மாதம். 5 7 10 12 மாதம். அப்போ பாருங்கள், ஒரு 12 12 மீதி 4 இருக்கா? ஒரு 12 12 ஈர் 12 3 12 36 36 மீதி 4 இருக்குது. 3 12 36 அதுதான் 3 12 36 மீதி எழுது 3 12 36 6 இருக்குது. அப்போ இது மாதிரி போயினே இருக்கும். 0 வச்சு புள்ளி 0 வச்சலாம். I 12 3 12 36 4 48 I 12 60. அப்போ 133.5 இருக்கா பாருங்கள், 133.5 இருக்கா? அப்போ இதான் ஆன்சர். உங்களுக்கு இதுக்கு நல்லா பெருக்க தெரியணுங்க. பெருக்க தெரியணும், வகுக்க தெரியணும், கூட்டல் கழித்தல் எல்லாம் பாஸ்ட்டாக தெரியணும். அப்படி தெரியலையா அதை கற்றுக்குங்க. வாய்ப்பாடு, பெருக்கல் வாய்ப்பாடு நல்லா படிங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த கணக்கெல்லாம் ஸ்பீடாக போடலாம். அதுக்கடுத்தது பாருங்கள், A B C மற்றும் D ஆகிய 4 தொடர்ச்சியான எண்களின் சராசரி 94.5 எனில் B மற்றும் Dயின் பெருக்கல் பலன் என்ன? இது ஏற்கனவே உங்களுக்கு நான் நடத்திட்டேங்க. அதாவது நான் என்ன சொன்னேன், ABCDன்னு 4 எண்ணு தான் இருக்குது. பாருங்கள், 1 2 3 4 4 எண்ணு தான் இருக்குது. தொடர்ச்சியான எண்களின் சராசரி 94.5ன்னு சொல்லிட்டா. நான் என்ன சொன்னேன், இது மாதிரி தொடர்ச்சியான எண்கள் இது மாதிரி வந்துருச்சா, இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே என்ன சொன்னேன், சென்டர் பாயிண்ட் தானே நான் சராசரி சொன்னேன். அப்போ 4 எண்கள் இருக்கக்குள்ள சென்டர் பாயிண்ட் ஏதோ இருக்கும், இங்கே தானே இருக்கும் 94.5. தொடர்ச்சியான எண்கள்னால் என்ன இருக்கும்? அப்போ இது 94 இருக்கும், இது 95 இருக்கும், இது 96 இருக்கும், இது 93 இருக்கும். இதானே சிம்பிளுங்க. அதாவது நீங்கள் புரிஞ்சிக்கிற மெத்தடை பொறுத்து இருக்குது. அப்போ ஏபிசிடின்னு 4 நம்பர்ஸ் இருக்குது, அது தொடர்ச்சியான எண்கள், சராசரி 95. அப்போ அதுமாதிரி 4 தொடர்ச்சியாக இருந்தால் சென்டர் வேல்யூ தான் நான் உங்களுக்கு சராசரின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் 4 நம்பரை போட்டு சென்டர் வேல்யூ 94.5னா அப்போ 94க்கும் 95க்கு நடுவில் தானே சராசரி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, இதான் ஏ, இது பி, இது சி, இது டி. அப்போ பிக்கும் டியோடைய பெருக்கல் பலன் கேட்டுக்கிறாங்க. 94 96 பெருக்கணும். இப்போ 94 × 96 இதை பெருக்கினா நமக்கு என்ன வரும் பாருங்கள், 5 4 20 6 4 24 4 மீதி 2 5 9 45 6 9 54 56. புரியுதா?
ஈரம்பு 18 3 27 49 36 மீதி 3 9 9 81 81 ஒரு 3 84. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 4 6 6 12க்கு 2 மீதி 1 5 5 10க்கு 0 மீதி 1 9 924. 924 இருக்கா பாருங்க, ஆப்ஷன் ஏவிலே இருக்குது. அப்போ சிம்பிள். நீங்கள் இதை வந்து பெருசாக நினைக்காதீங்க, கணக்கு ரொம்ப சிம்பிள், பெருக்கல் தெரியணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 86வது கொஷின் பாருங்கள். 1 3 5 7 9 11 இதுமாரி தொடர்ச்சியாக போயினுக்குதா ஆகிய எண்களுக்கு சராசரியை கணக்கிடவும். இதில் போய் நீங்கள் சராசரினா மொத்தம் போய் எண்ணிக்கைன்னு போட்டு எல்லாத்தையும் கூட்டின்னு இருப்பீங்க, டைம் வேஸ்ட்டு. நான் தான் என்ன சொன்னேன், இதே பாருங்கள் 1 3 5 7 9 அப்படியே தொடர்ச்சியாக வந்துனே இருக்கா. அப்போ இதுமாரி வந்தாலே என்ன சொன்னேன், சென்டர் பாயிண்ட்டு தாங்க உங்களுக்கு சராசரி. இப்போ நீங்கள் இதில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி எதை பாருங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்போ 14 இருக்கா, 14 இருக்கா இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 14 தான் இருக்குது. அப்போ 14 இருக்குன்னா 7 7 பிரியுமா, 7 7 பாருங்கள் 1 2 3 4 5 6 7. இதோட ஒரு நம்பர் புரியுதா, 1 2 3 4 5 6 7. அப்போ இதுதான் இங்கே தான் சென்டர் பாயிண்ட் இருக்குது, புரியுதுங்களா. அப்போ 13க்கு 15க்கு தான் சென்டர் பாயிண்ட். அப்போ 13க்கு 15க்கு சென்டர் பாயிண்ட் என்னது, 14 தானே. அப்போ ஆன்சர் என்னது, 14. சிம்பிளான கொஷினுங்க, நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சென்டர் இது மாதிரி தொடர்ச்சியான நம்பர் வந்தால் சென்டர் வேல்யூ தான் சராசரி. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க, எல்லா கணக்குக்கும் பொருந்தும். அதுக்கடுத்து 87வது கொஷின் பாருங்கள். ஒற்றைப்படையில் குத்துருந்தாங்க, இப்போ ரெட்டைப்படையில் குத்துக்கிறாங்க. இப்போ பாருங்கள் 2 4 6 8 10 அப்படின்னு 26 வரைக்கும் வருது. அப்போ இது மாதிரி இரட்டைப்படை எண்கள் வந்தால் என்ன பண்ணணும், இது மாதிரி இரட்டைப்படை எண்கள் வருது. அப்போ நான் என்ன சொன்னேன், சென்டர் வேல்யூ எதுவோ அதுதான் வந்து என்னது சராசரி. இப்போ பாருங்கள் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு மட்டும் எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மொத்தம் 13 நம்பர். அப்போ இப்படி என்னது, இப்படி 6 இருக்கும், இப்படி 6 இருக்கும், நடுவில் இதான். அப்போ இப்படி 6 இப்படி 6 நடுவில் இருக்கிறது தான் என்னது 13. அந்த இதான சென்டர் பாயிண்ட்டு. அப்போ முதல்ல 6 நம்ம விட்டுறணும், முதல்ல 6 விடுங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6. அப்போ 1 2 3 4 5 6. அப்போ என்னது 14 தான் உங்களுக்கு என்னது சென்டர் வேல்யூ, அதான் சராசரி. சிம்பிளான கணக்கு இது. நீங்கள் 78வது கொஷின் பாருங்கள். ஒரு வகுப்பில் 75 மாணவர்கள் உள்ளனர் மற்றும் ஆண்டு தேர்வில் அவர்களின் சராசரி மதிப்பெண்கள் 35. தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சராசரி மதிப்பெண்கள் 55. தோல்வியடைந்த மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 30 எனில் தோல்வியடைந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியும். அப்போ தோல்வி அடைந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை கேட்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு மொத்த மாணவர்கள் தெரியும், மொத்த மாணவர்களுடைய சராசரியும் தெரியும். ஆனால் நம்மளுக்கு தோல்வி அடைந்த மாணவர்கள் எண்ணிக்கை தெரியாது, பாஸ் பண்ண மாணவர்களுடைய எண்ணிக்கையும் தெரியாது. அப்போ நம்ம இதை எப்படி போடணும்னா, இப்போ தோல்வி அடைந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். தோல்வி அடைந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை எக்ஸு. அப்போ எக்ஸுன்னு இப்போ நம்மளுக்கு எண்ணிக்கை தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்களுடைய சராசரி எவ்வளோ 30. அப்போ எண்ணிக்கையும் தெரிஞ்சு சராசரியும் தெரிஞ்சால் நான் என்ன சொன்னேன், பெருக்க சொன்னேன். அப்போ எக்ஸ் இன்ட்டு 30 = 30 எக்ஸு. இப்போ புரியுதா. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்கள் சரியாக பார்க்கணும். மொத்தம் 75 பேர், அதில் தோல்வி அடைந்த மாணவர்களை கழிச்சா நம்மளுக்கு பாஸ் பண்ண மாணவர்களுடைய எண்ணிக்கை தெரியும். அப்போ நம்ம தோல்வி அடைந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்னென்னு வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 75ல் மைனஸ் எக்ஸை கழிச்சா நமக்கு பாஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை தெரியும். அப்போ என்ன பண்ணணும், இதான் வந்து பாஸ் பண்ணவங்களுடைய நம்பர்ஸ் எண்ணிக்கை. அப்போ பாஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை தெரிஞ்சால் அப்போ அவங்களுடைய சராசரி எவ்வளோ இன்ட்டு 55. இந்த ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு இது புரியணும். இப்போ நான் சொன்னது புரியுதா. இது தோல்வி அடைந்தவர்களை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கினேன், மொத்த மாணவர்கள் 75. அப்போ 75 பேரில் தோல்வி அடைந்தவர்களை அந்த எக்ஸை கழிச்சா எனக்கு பாஸ் பண்ணவங்க தெரியும். அப்போ 75 மைனஸ் எக்ஸு இன்ட்டு 55 ஏன் போட்டேன்னா, அதாவது இன்ட்டு 55 வந்து இது வந்து பாஸ் பண்ணவங்களுடைய நம்பர்ஸ், சராசரி 55. அப்போ அதை பெருக்கினா எனக்கு ஆன்சர் கிடைக்கும் தானே. அப்போ இதை பெருக்கினா என்ன வரும், 75 × 55 பெருக்கினா
4125 மைனஸ் 55x 55 இன்ட்டு எக்ஸு 55x. இப்போ இது புரியுதா உங்களுக்கு? இப்போ இதை எப்படி போடணும்னா, நமக்கு மொத்தம் 75 மாணவர்கள், அந்த 75 மாணவர்களுடைய சராசரி 35ன்னு தெரியும். இப்போ 75 35 பெருக்குனா 2625 கிடைக்கும். ஈக்குவல் டு நமக்கு தோல்வி அடைந்த மாணவர்களுடைய சராசரி தெரியும் 30x ப்ளஸ் பாஸ் பண்ணவங்களுடைய சராசரி 4125 மைனஸ் 55x. இது புரியுதா? அப்போ மைனஸ் 55x. இப்போ இந்த 55x 30x, அதாவது மைனஸ் 55xை 30x கூட கழிச்சா என்ன வரும்? 25x. அப்போ 25x இந்த 4125 ப்ளஸ் வந்து என்னென்ன வந்தால் மைனஸாக மாறிடும். அப்போ மைனஸாக மாறினா 4125 கூட 2625 கழிச்சா 1500 கிடைக்கும். அப்போ 1500 ஈக்குவல் டு 25x. 25x எப்படின்னா இந்த 55xை 30x கூட கழிச்சிட்டேன். ஏன்னா மைனஸ் 55x ப்ளஸ் 30x கூட கழிச்சா என்ன வரும்? 25x. இப்போ இந்த 25x எனக்கு x தான் வேணும். அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா 1500 டிவைடட் பை 25 பெருக்கல் என்னென்ன வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போ இதை அடிங்க பார்ப்போம். 5 25 3 5 அப்போ 300. இது அடித்தா என்ன வரும்? 4 5 6 30 60. அப்போ தோல்வி அடைந்தவர், அந்த எக்ஸ் தான் தோல்வி அடைந்தவர். அப்போ தோல்வி அடைந்தவருடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 60 பேர். இப்போ புரியுதா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 60. இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அடுத்தது 89வது கேள்வி பாருங்கள். 20 எண்களின் சராசரி 50. 20 எண்களின் சராசரி 50 ஒவ்வொரு எண்ணுடன் 15ஆல் பெருக்கப்படுகிறது எனில் புதிய எண்களின் சராசரி என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இதை நான் போன வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னென்னா அதை கூட்ட சொல்லியிருப்பேன். இப்போ இதை பெருக்க சொல்லிடுறாங்க. அப்போ 20 எண்களின் சராசரி 50னா இப்போ ஒவ்வொரு 20 எண்களோடையும் ஒவ்வொரு எண்ணோடையும் நான் வந்து என்னது 15 பெருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு எண்களோடையும் 15 பெருக்குனா 20 எண்களோடையும் நான் 15 பெருக்குவேன். 20 எண்கள்கிட்டையும் நான் 15 பெருக்குனா எனக்கு சராசரி ஏற்கனவே 20 எண்களுடைய சராசரி 50ன்னு தெரியுது. நீ டைரெக்டாக என்ன பண்ணணுன்னா அந்த 50 சராசரியோடையே 15 பெருக்கிட வேண்டியதுதான். அப்போ 15 பெருக்கினா என்ன வரும்? 0 5 25 0 5 750. இதுதான் ஆன்சர். அதாவது ஒவ்வொரு எண்ணுக்கிட்டையும் பெருக்கிறதும் ஒன்று தான், அதோடைய சராசரி மதிப்பில் பெருக்கிறதும் ஒன்று தான். அப்போ ஆன்சர் என்னது? 750. அதுக்கடுத்தது பாருங்கள் 90வது கொஷினு. முதல் 17 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி. வர்க்கங்களின் சராசரி. இப்போ இந்த வர்க்கங்களின் சராசரிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. n+1 2n + 1/6. இதுதான் வர்க்கங்களுடைய சராசரி. வர்க்கங்களுடைய சராசரி ஃபார்முலா வந்து n+1. இது வந்து புது மெத்தடு, இது புது கணக்கு, இதை நல்லா பார்த்துங்க. வர்க்கங்களின் சராசரி கேட்டாங்கன்னா n+1 2n + 1/6. n வந்து அவங்க கொடுத்துருக்கிற மதிப்பு தான். 17 எண்களின் சராசரி கேட்டாங்களா? அப்போ 17, இங்கெல்லாம் 17, எண்ணுக்கு பதிலாக 17ன்னு போடணும். எண்ணெல்லாம் எங்கெங்கே இருக்கோ இங்கெல்லாம் 17ன்னு போடணும். இப்போ 17ன்னு போட்டால் பாருங்கள், 17 + 1 18 இன்ட்டு 17 2 17 2 எவ்வளோ? 17 இன்ட்டு 2 7 2 14 மீதி 1 1 2 2 2 1 3 34. அப்போ 34 + 1 35. 34 34 + 1 35/6. இதை என்ன பண்ணலாம்? 6 6 1 6 3 6 18. அப்போ 3 × 35 35 70 70 ஒரு 35 105. அதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னது? 105. அப்போ வர்க்கங்களின் சராசரி அப்படின்னு கேட்டாலே n+1 2n + 1/6. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் என்னன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த நம்பர்ஸ் தான் n எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே அந்த நம்பர்ஸை போட்டு அப்படியே நீங்கள் சம்ம சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். ஆக இது 91வது கொஸ்டின் பாருங்கள். முதல் 900 இயல் எண்களின் சராசரியை காண்க. இப்போ 900 அப்படின்னு வந்துட்டாலே என்னது? 450 450 பிரியுமா? நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 900 அப்படின்னாலே நான் என்ன சொன்னேன்? அப்படியே அடுத்தடுத்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு எண் வந்தால்
சென்டர் வேல்யூ தான் சராசரின்னு சொன்னேன். அப்போ 900 அப்படின்னாலே என்ன வரும்? 450 450ன்னு வரும். அப்போ 450க்கும் 451க்கும் தானே நடுவில் சராசரி வரும். அப்போ சராசரி என்னது? 450.5 இதானே சராசரி. இதுமாரி சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டு போகணும். அப்படி இல்லையா, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? n+1/2ன்னு சொன்னேன். அப்போ 900 + 1/2 901/2 அடித்தா பாருங்கள் 4 2 8 மீதி 1 I 2 10 I 2 10 0 மீதி 1 இருக்குது. அப்போ I 2 10 450.5. அடுத்து 92வது கொஷின் பாருங்கள். 6 7 8 9 998 99 1000 இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சராசரி காண்க. இது மாதிரி கொடுத்துருந்தாலும் ஒன்றும் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நம்பர் முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் கூட்டி 2ஆல் வகுத்தீங்கன்னா ஆன்சர் வரும். முதல் எண் என்னது? 6, கடைசி எண் என்னது? 1000. அப்போ இதை ரெண்டுத்தையும் கூட்டினா 2ஆல் அடிக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 1006. இதை 2ஆல் அடித்தா என்ன வருது? I 2 10 10 அதுக்கப்புறம் 0 2 6 503. இதுதான் ஆன்சர். 93வது கேள்வி பாருங்கள். 1000 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 50 என்று கணக்கிடப்படுகிறது. பின்பு 96 என்ற மதிப்பெண் 69 என்று தவறாக எடுக்கப்பட்டுள்ளது என தெரிய வந்தது. சரியான மதிப்பெண்களை கொண்ட சரியான சராசரியை காண்க. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நடத்திட்டேன். அப்போ என்ன சொல்கிறேன்? அதாவது 1000 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 50ன்னு இருக்குது. அவங்க 96க்கு பதிலாக 69ன்னு போட்டாங்க. அப்போ 96ன்னு போட்டு இருக்கணும். ஆனால் அவங்க போட்டது 69ன்னு போட்டாங்க. அப்போ 69 அதில் போய் இருக்குது. இப்போ நம்ம இந்த 69 கூட எவ்வளவு சேர்த்தா 96 மாறும்? இப்போ இதை கழிச்சா என்ன வரும்? 70 ப்ளஸ் அது ஒரு 26 26 ப்ளஸ் ஒரு 27 போட்டு இருந்தால் நாம் 96 ஆகிருக்கும். அப்போ 27 என்ன பண்ணியிருக்கணும்? நாம் அந்த 1000 கூட அடிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இது 1050 பெருக்கிறது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. நீங்கள் 27 சேர்த்தா அந்த சராசரி கூட சேர்ந்துருக்கும், சேர்க்கலை அவங்க. அதனால் நம்ம அந்த 27 1000 பேருக்கு நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். அப்போ 1000 பேருக்கும் பிரித்து கொடுக்கணுன்னா அப்போ என்ன வச்சுக்கலாம்? 0.0 வச்சு அந்த 27 சேர்த்துக்க வேண்டியதான். 0.0 வச்சு அந்த 27 சேர்த்துக்க வேண்டியதான். அப்போ ஆன்சர் என்னது? ஏற்கனவே 50.027 இதுதான் ஆன்சர். 50.027 இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள் 94வது கொஷினு. ஒரு மாணவனின் 4 பாடங்களின் சராசரி மதிப்பெண்கள் 85. 5வது பாடத்தில் பெற்ற மதிப்பெண் 90 எனில் தற்போதைய புதிய சராசரி என்ன? ஏற்கனவே 4 பாடங்களின் சராசரி மதிப்பெண் 85. அப்போ 75 × 4 பெருக்கணும். பெருக்கிட்டால் என்ன வரும்? 5 4 20 0 மீதி 2 8 4 8 32 34 340. அப்போ 5வது பாடத்தில் பெற்ற மதிப்பெண் 90. 5வது பாடத்தில் மதிப்பெண் பெற்ற 90. அப்போ 340 5வது பாடத்தில் எவ்வளோ? 90. அப்போ இதை கூட்டினா எவ்வளோ வருது? 13 மீதி 1 430 வருது. இப்போ இந்த 430 5ஆல் அடிக்கணுங்க. ஏன்னா இப்போ 5 பாடம் வந்துருச்சுல்ல. அப்போ 5ஆல் அடித்தா 8 5 40 மீதி 3 6 5 30. அப்போ 86. 94வது கொஷினுக்கு 86. 95வது கொஷின் பாருங்கள். இது மாதிரி ஒரு கொஷின் கண்டிப்பாக வருங்க. 9 6 8 5 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8. அப்போ எக்ஸின் மதிப்பு காண்கன்றாங்க. அப்போ 9 6 8 5 எக்ஸ். இப்போ இதை கூட்டு சராசரி என்ன சொன்ன? மொத்தம் பை எண்ணிக்கை. அப்போ மொத்தம் எவ்வளோ? 9 + 6 + 8 + 5 + எக்ஸையும் சேர்த்துக்கணும். பை எத்தனை பாடம் இருக்குது பாருங்கள்? 5 பாடம் இருக்குது. அப்போ இதெல்லாம் கூட்டினா எவ்வளோ வருது? 9 6 15 15 + ஒரு 5 20 20 + 8 28. அப்போ 28 + எக்ஸு 28 + எக்ஸு பை 5 = சராசரி எவ்வளோ? கூட்டு சராசரி 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 8 என்னென்ன போனால் பெருக்கலாம் மாறும். I8 40. அப்போ இது எப்படி போடணும்? 28 + எக்ஸு = 40. அப்போ எக்ஸோடைய வேல்யூ தெரியணும். அப்போ 40 - 28 கழிச்சா என்ன வருது? 40ல் 28 போனால் 2 30 10 12. ஆன்சர் ஏ 12 தான் ஆன்சர். அடுத்து 96வது கொஷின் பாருங்கள். அடுத்து 11 அடுத்தடுத்த இயல்ங்க சராசரி 145 எண்ணில் அதில் மிகச்சிறிய எண்ணி யாதுன்னு கேட்டுக்கிறாங்க. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நடத்தேன். அப்போ 11 எண் இருக்குங்க. அப்போ 11 எண் இருக்குன்னா இப்படி 5 இருக்கும்,
இப்படி 5 இருக்கும். சென்டர் வேல்யூ தான் அதோடைய சராசரி. சென்டர் வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 145ன்னு கொடுத்துட்டாங்க. 11னா இப்படி 5 இப்படி 5 10 பிரிச்சுட்டு மீதி நடுவில் இருக்கிறதால சென்டர். அப்போ 145 கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் என்ன மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்குறாங்க. அப்போ 144, 143, 142, 141, 140. அப்போ சின்ன வேல்யூ என்னது, 140 தான். இதெல்லாம் சிம்பிளாக அடிச்சுட்டு போயினே இருக்க வேண்டியதான். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 97வது கொஷினு. ஒரு கல்லூரியில் உள்ள 30 மாணவர்களின் மதிப்பெண்கள் சராசரி 59. ஒவ்வொருடைய மதிப்பெண் 79 என்பதற்கு பதிலாக 19 என தவறாக போட்டாங்க. அப்போ புதிய சராசரியை கேட்குறாங்க. அப்போ 30 மாணவர்களுடைய சராசரி மதிப்பெண்கள் 59. 79 போகிறதுக்கு 19ன்னு போட்டாங்க. அப்போ 19 இருக்குது. ஒன்று எவ்வளோ போட்டால் அது 79 மாறும். 60 போட்டால் 79 மாறுமா? அப்போ 60 எத்தனை மாணவர்கள், 30 மாணவர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுத்தா சரியாக போச்சு. அப்போ 0க்கு 1 3 3 2 3 6. அப்போ 2 சராசரி. அப்போ ஏற்கனவே எவ்வளோ சராசரி, 59. அது கூட நம்ம 2 கூட்டிக்கினா 61. இதாங்க சராசரி, 61. இந்த இருக்கா? அப்போ 61 தான் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், 98வது கேள்வி. 5 எண்களின் சராசரி 27. அவற்றில் ஒரு எண்ணை நீக்கும்போது சராசரி 25 ஆகிறது என நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறாங்க. 5 எண்களுடைய சராசரி 27. அப்போ 27 × 5 எவ்வளோ, 7 35, மீதி 3, 2 10, 13, 135. அப்போ ஒரு எண்ணை நீக்கும்போது சராசரி எவ்வளோ, 25. அப்போ 4 × 25, இதை பெருக்குனா 100. அப்போ 100 கூட 135, 135 கூட 100 கழிச்சா எவ்வளோ வருது, 35. அப்போ ஆன்சர் 35. இதுமாரி தான் கண்டுபிடிக்கணும். 99 பாருங்கள். 3 பொருட்களின் சராசரி விலை 15,000 மற்றும் விகிதம் 3:5:7 எனில் குறைவான விலை மதிப்பு கொண்ட பொருளின் விலை கேட்குறாங்க. அப்போ 3 பொருட்களின் சராசரி விலை எவ்வளோ, 15,000. அப்போ 3 பொருளும் நம்பரும் இருக்குது, சராசரி இருக்குது. அப்போ 15,000 × 3 பெருக்கினா எவ்வளோ வருது, 45,000. அதை எப்படி பிரிக்கிறாங்க, 3:5:7ன்னு விகிதத்தில் பிரிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு இது என்னது, மொத்தமான விகிதம் எவ்வளோ, 7 3 10 15. இந்த 45,000 15 அடிச்சனா 3 5 5 3000. அப்போ ஒரு பங்கு விகிதம் எவ்வளோ, 3000. அதில் சிறிய குறைவான விலை மதிப்பு கொண்ட பொருளின் விலை கேட்குறாங்க. அப்போ 3 தான் குறைவான விலை. அப்போ 3 × 3000 9,000 9,000. அப்போ ஆன்சர் 9,000. 100வது கொஷின் பாருங்கள். 5 எண்களின் சராசரி 25. இதில் ஒவ்வொரு எண்ணுடன் 7ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரி. அப்போ 5 எண்களின் சராசரி எவ்வளோ, 25. ஒரு எண்ணு கூடயும் 7 கூட்டுறாங்க. அப்போ 25. நம்ம ஒவ்வொரு எண்ணு கூட 7 கூட்டுறதும் ஒன்று தான், நம்ம சராசரி கூட டைரெக்டாக 7 கூட்டுறதும் ஒன்று தான். அப்போ 25 + 7 எவ்வளோ, 25 + 7 32. ஆன்சர் 32. புரியுதுங்களா? இப்போ இந்த சைக்காலஜியில் உங்களுக்கு எதனா புரியலைன்னா என்கிட்ட எங்கள் டிஸ்கஷன் குரூப்னு ஒன்று வச்சுருக்கிறேன்ல, அதில் கேளுங்க. நான் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். தேங்க்யூ.